trying to close it. Okay. So, ma'am, தெரியுதா? Hello, ma'am. Ma'am, தெரியுது ma'am. Okay, okay, okay. Thank you, thank you. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு வேரியஸ் ஸ்டேட்ல மாறி தான் வில் கெட் அ ரிசல்ட். ஒரு ப்ரோக்ராம் வில் பி கன்வெர்டட் அஸ் அ ப்ராசஸ். இது ஒரு சின்ன ஸ்டெப்பாக நமக்கு தெரியும், ப்ரோக்ராம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு அவுட்புட். ஸோ திஸ் இஸ் தி லைன் வி ஆர் ஹேவிங் ப்ரோக்ராம் ப்ராசஸ் அண்ட் அவர் ரிசல்ட். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகிறது வந்து இங்கே வந்துடும், நியூலேயே வந்துடும். So your process and output and the line between your process and output la vandu we are having 5 stage. Excuse me. And the 5 state da new, ready, running, terminate and waiting. ஸோ இவ்வளோ ஸ்டேட் நமக்கு இருக்கு. இந்த எல்லா ஸ்டேட்லையும் போய் யூ வில் கெட் அவுட்புட். ஒன்ஸ் த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னா அது வந்து டெர்மினேட் ஆகும். ஈவன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகல, ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இட் ரிட்டர்ன்ஸ் எரர்ஸ் இல்லை வேற எதுவும் இன்டரப்ட் அப்படின்னாலுமே இட் அகெயின் ரெடிக்கு போய் பார்க்கும். இஃப் இட் ஷெடியூலர் டிஸ்பாச் பண்ணி பார்க்கும். இஃப் இட் இஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் இட், அது என்ன பண்ணுவோம்னா எக்ஸிட் ஆகி டெர்மினேட் ஆயிரும். This is the various states handled by the processor for a process to complete a task. என்ன டாஸ்க்? ஒரு சின்ன ஏல சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு வந்து அது இட் ஹேவ் டு டேக் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட். நம்ம அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக்ஸ் யூசர் கன்வீனியன்ட். நீ ஒண்ணுமே பண்ணல. வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் கிவிங் ஒன்லி 2 values A and B. அது என்ன பண்ணுது? இட் கிவ்ஸ் C equal to A plus B. இது சிம்பிள் விஷயம். C equal to A plus B, it is a very simple simple processing. நம்மளே வாயில சொல்லிடலாம். ஈவன் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிவ் யூ தி ரிசல்ட். பட் சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ராக்கெட் லான்ச்சிங் இல்ல சேட்டலைட் லான்ச்சிங், அப்படி இல்லை ஒரு பேரோல் ப்ராசஸிங், அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா ஈவன் layman or scientist in ISRO something like that, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சின்னதா தான் தெரியும். Since everything is scheduled, we are having pre-programmed some programs. அதுக்கப்புறம் அதை நம்ம கொடுக்குறோம்னா சிஸ்டம் அதை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி it will give you the result. But in the in between your process creation and termination கிடையில operating system will handles everything and it gives you the result. So இங்க வந்து I have already told that operating system and data structures are interlinked. Again, most of the operating system we are using data structure concepts. இதுல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ரெடியில இருந்து நியூல இருந்து ரெடிக்கு போகும். ரெடி வந்து கியூ அப்படின்னு சொன்னேன். அந்த கியூல வந்து என்ன ஆகும்? we may have several process like P1, P2 and P3. பட் இங்க வரையில பாருங்க, ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், அது வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோமா? இங்க வாட் இட் இஸ் யூசிங், இட் இஸ் யூசிங் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் கண்டைன்ஸ் ஆல். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே நிமிஷம் பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இது வந்து பாயிண்டர் டு யர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அந்த ப்ராசஸருக்குரிய பாயிண்டர். இது என்ன ஸ்டேட்ல இருக்கு? வி ஹவ் டிஸ்கஸ்ட் 5 ஸ்டேட். ரெடியில இருக்கா, ரன்னிங்ல இருக்கா, இல்ல அது முடிஞ்சிருச்சா, அந்த மாதிரி ஸ்டேட் ப்ராசஸ் ஸ்டேட். ப்ராசஸ் நம்பர் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் டினோட்டிங் P1, P2, P3, P4 அண்ட் சோ ஆன். ஆனா கம்ப்யூட்டர் வந்து இட் மே ஹாவ் இட்ஸ் ஓன் நேமிங் சிஸ்டம் ஆர்
நம்பரிங் சிஸ்டம் அது வந்துரும். அடுத்து ப்ரோக்ராம் கவுண்டர். ஆக்சுவலி எகெயின் இந்த ஆர்கிடெக்சர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. நான்லாம் கொஞ்சம் ஆர்கிடெக்சர்னா தெரிச்சு ஓடுவேன். அது ரொம்ப ஒரு மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா இருக்கும். program counter which holds the information about the instruction to be executed next. அந்த information வந்து program counterல உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் several registers. ஆக்சுவலா மெமரி என்னது அப்படின்னா it is collection of some registers. so இந்த registers அது என்ன பண்ணுது அப்படின்னா என்னென்ன what are all the register are used for this process. அப்புறம் மெமரி லிமிட்ஸ்ன்றது வந்து இந்த ப்ராசஸ் எந்த மெமரியில இருந்து எங்க வரைக்கும் இது ஆக்குபை பண்ணிருக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ். அண்ட் வி ஆர் ஹேவிங் செவரல் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ். இதுதான், இது ஒன்றும் கிடையாது. process it is just a data structure which contains information about process. PCB is a data structure. Sorry, நான் process சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். PCB, process control block, is a data structure which contains information about a process. ஒவ்வொரு ப்ராசஸுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த பிசிபி தான் வச்சிருக்கோம். இந்த ஒரு ப்ராசஸ்க்குரிய பிசிபி எடுத்துட்டீங்கன்னா you can immediately tell at what state now the process. அந்த ப்ராசஸரோட நேம் என்ன, ஐடி என்ன, அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸை லோட் பண்ணியிருக்கு, ஹவு மெனி ரிஜிஸ்டர்ஸ் ஆர் தேர், அதுக்கப்புறம் இது என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸ் இஸ் யூசிங், எவ்ரிதிங் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். PCB is an excellent data structure which holds total information about your process. ஸோ உனக்கே தெரியும் ஏன் இது ப்ராசஸ் எதுக்கு ஸ்டேட் வச்சிருக்கணும், ஒரு ப்ராசஸ் P1 இப்படி இருக்கும், P2 இப்படி இருக்கும், இப்படி இருந்தா போதாதா அப்படின்னு இந்த டயக்ராம் வரையில தான் யூ கேன் ரிலேட் வித் ப்ரீவியஸ் ஒன். ஸோ ப்ராசஸ் 1 ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அதே நேரம் ப்ராசஸ் 2 இஸ் ரன்னிங். நவடேஸ் வி ஆர் ஹேவிங் அ மெஷின். இதுல வந்து நம்ம வாங்கலையே தெரியும் டுயல் ப்ராசஸ், டுயல் கோர், நிறைய பேசுறோம். கோர்ன்னு பேசுறோம், ப்ராசஸர்னு பேசுறோம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கோர் அண்ட் ப்ராசஸர்? ஸோ ப்ராசஸர் டுயல் ப்ராசஸர்னா யுவர் மெஷின் ஹோல்ஸ் 2 ப்ராசஸர். கோர் அப்படின்னா ஒரு ப்ராசஸர், அந்த ஒரு ப்ராசஸர்ல 2 கோர்னா இட் கேன் ஆக்ட் லைக் 2 ப்ராசஸர். So processor, dual processor, meaning that you are having 2 processor, processor 1, processor 2. maybe 2 CPU இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 2 கேபினெட் இருக்க மாதிரி ப்ராசஸர். பட் கோர் அப்படின்றது ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அந்த ப்ராசஸருக்குள்ள யூ கேன் டிவைட் தி திங் இன்டு ஹாஃப். ப்ராசஸர் 1 அண்ட் ப்ராசஸர் 2 இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அதை கோர் 1 கோர் 2 அப்படின்னு கொடுத்து the core 1 can work individually or core 2 can work individually. suppose ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா we can collectively use this core as a single unit. core 2 core 1 core 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் யூனிட்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். So this is the thing why we are having this process control block. ஏன் process control block வச்சிருக்கோம் அப்படின்னா process stateலாம் ஏன் நம்ம denote பண்றோம்னா since we are using more than one process at a time. ஒரே நேரத்தில் we are using more than one process. ஒரு process is executing, process 0 is executing, in between process 1 என்ன பண்ணும், it can execute. so இங்க இந்த particular bold is idle. so நீ இங்க ஆரம்பிச்சு P1 இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது, these in this time இதுல எவ்வளவு மேக்ஸிமம் மோஸ்ட்லி the study says or reality என்ன அப்படின்னா ப்ராசஸ் வந்து நிறைய ஐஓ வெயிட்டுக்காக தான் நிறைய டைம் இட் இஸ் ஸ்பெண்டிங் இட் டைம். ஒரு விஷயம் ப்ராசஸ் ரன் ஆகும், அதுக்கு சம் இன்புட் வந்து யூசர்ட்ட இருந்து கொடுக்கணும், ஆர் இட் த ப்ராசஸ் ஹாவ் டு கிவ் ரிசல்ட் டு மானிட்டர். ஸோ இங்க 2 விஷயம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, மானிட்டர் இருக்கு. எகெயின் உன்னோட இன்புட் இருக்கு. இன்புட்
உன்னோட கீபோர்டு ஆர் மவுஸ் உன்னோட அவுட்புட் அந்த மானிட்டர் இருக்கு, இதுக்கு இடையில லெஃப்ட்ல ப்ராசஸர் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸர் என்ன பண்ணுது, ரன் பண்றதுக்கு அது என்ன பண்ணணும், இட் ஹாவ் டு கெட் இன்புட் ஃப்ரம் தி இன்புட் டிவைசஸ் அண்ட் இட் ஹாவ் டு டிஸ்பிளே தி அவுட்புட் டு தி அவுட்புட் டிவைஸ். இந்த டைம்ல ப்ராசஸர் டைமை விட how much time it is taking to process, it is very much less than the IO wait. ப்ராசஸருக்கு ஆகிற டைம் வந்து ரொம்ப குறைய, ப்ராசஸ்க்கு ஆகிற டைம் கம்பேர் டு IO wait. அதனாலதான் நம்ம என்ன யோசித்தோம், மல்டிபிள் ப்ராசஸிங், மல்டி ப்ராசஸிங் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ப்ராசஸை வச்சுக்கிட்டு நம்மளே அப்படித்தானே பண்ணுவோம். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு இதில் சர்ச் என்ஜினில் என்னத்தையாவது டவுன்லோட் பண்ண கொடுப்பீங்க. டவுன்லோட் பண்ண கொடுக்கலையே உங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும், யாராவது somebody else has sent mail to me அப்படின்னு பார்ப்பீங்க. உடனே உங்க மெயிலை ஓப்பன் பண்ணுவீங்க. மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கலையே அந்த மெயிலை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் யார் மேடம் ஹாஸ் கிவன் அசைன்மெண்ட், உங்க மேடம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே நீங்கள்லாம் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல வாட் யூ வில் டூ, உடனே ஒரு வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி யூல் கோயிங் டு ரைட் சம் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை கடகடன்னு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆன்சர் பண்ணையில உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆன்சர் பண்ணையில உங்களுக்கு சில டவுட் வருது. இமிடியட்லி யூ ஆர் ஓப்பனிங் another browser or you can open one more tab. So this is the way we are working. அப்போ ஒர்க் பண்ணையில most of the time the processor sits idle. சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு நம்ம மூளை. ஹவு அவர் பிரெயின் சிட் ஐடில் ஆல்வேஸ், எப்பயாவது தான் நம்ம யூஸ் பண்றோமோ. சிமிலர்லி யுவர் ப்ராசஸர் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் வெரி லெஸ் அமௌண்ட். ப்ராசஸரை மினிமமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மேக்சிமம் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து எதுக்கு கொடுக்குறோம், IO வெயிட்டுக்கு. அதனால we are using more than one process or we are handling more than one process at a time. அப்படி இருக்கையில் என்ன ஆகும், இந்த PCB வந்து சேவ் ஸ்டேட் ஆஃப் 0, இங்க என்ன பண்ணுது சேவ் ஸ்டேட் ஆஃப் 2, திருப்பி இங்க PCB 1 வருது, PCB 0 வருது. சிமிலர்லி இப்படி ஒரு சின்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னால நம்ம we don't bother about which process is running. நமக்கு அந்த ஒரே இல்லை. ஈவன் யுவர் ப்ரோக்ராம் need not bother about which program is running. The operating system is taking care of everything. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் ஒரு ஹியர் ஐ எம் ஹேவிங் PCB 7, PCB 2, PCB 3, PCB 14, 16 இதெல்லாம் என்னது, PCBன்றது வந்து யுவர் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். அது ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னோம், இட் இஸ் ஹேவிங் அ லிங்க். நீங்க அதை யூ கேன் ரிலேட், இங்க பார்த்தாவே அழகா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாயிண்டர்னாவே ஒரு லிங்க் தான், அது இங்க வரையிலேயே உங்களுக்கு அது அழகா தெரியுது. So here you are having link, ஒரு head இருக்கு, again tail இருக்கு, அதுல you are having several process, அதுக்கு open filed registers, இந்த informations எல்லாம் இருக்கு. This is the queuing of a process. இது என்ன அப்படின்னா, இந்த queueக்கு வந்து we may have several queues. ஒரு queue வந்து it may be ready queue, எந்தெந்த ப்ராசஸ்லாம் ரெடி queueல இருக்கு. Another it is for magnetic tape unit 0, இது வந்து magnetic tape unit 1, இது desk unit 0, இது terminal unit 0. So in this way, in this manner, the operating system is handling several queues simultaneously. Ready queueக்கு ஒரு queue வச்சுக்குது, magnetic tapeக்கு ஒரு queue வச்சுக்குது, அதுக்கப்புறம் டிஸ்க்கு ஒரு queue வச்சுக்குது, அப்புறம் டெர்மினலுக்கு ஒரு queue வச்சுக்குது. இங்க மேக்னெட்டிக் டேப் வந்து 2 யூனிட் இருக்கு. இப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஒண்ணு வச்சிருக்கிற மாதிரி இங்க மேக்னெட்டிக் டேப் வந்து nowadays we are not using. நம்ம இப்படி அசியூம் பண்ணிக்கோங்களேன், இந்த மேக்னெட்டிக் டேப் இருக்கிற இடத்துல உங்க USB பென் டிரைவ் 1, பென் டிரைவ் 2 அந்த மாதிரி we are using drives, pen drive, first pen drive, second pen drive. Likewise இதுல என்ன what it is telling, magnetic tape 0ல ஒண்ணுமே இல்லை, நம்ம அதை எதையுமே ப்ராசஸ் பண்ணல, just we are plugged in. magnetic tape 2வும் 1ம் அதே மாதிரி தான், just we are plugged in. disk 0ல அது என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல வந்து ஒரு 3 ப்ராசஸ் வந்து தட் இஸ் ஹேண்ட்லிங். டெர்மினல்ன்றது வந்து இட் இஸ் யுவர் மானிட்டர், அந்த மானிட்டர்லயும் ஒரு ப்ராசஸ் இஸ் டிஸ்பிளேயிங். ஸோ இன் திஸ் மேனர் ஒரு டயக்ராம் நம்ம வச்சிருக்கிறது என்ன யூஸ் அப்படின்னா, we can easily correlate it and we can easily remember it or recollect it again.
ஸோ ஜென்ரலா நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே எப்படி ஞாபகத்துல வச்சுக்குவோம்னா திங்ஸை வந்து ஒரு ரெலவென்ஸா இல்ல அது ரிலேட்டிவா சில திங்ஸை தான் மனசுல வச்சுக்கோம். ஸோ நீங்க இந்த டயக்ராம் இருந்தது அப்படின்னா இட் கேன் ஈஸிலி ஸ்டோர் இன் யுவர் பிரெயின். அதுக்கு தான் மோர் பிக்சர் ரெப்ரசன்டேஷன் வில் பி யூஸ்ட். ஸோ அடுத்து வந்து இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் ப்ராசஸ் ஷெடியூலிங் ஆர் யுவர் ப்ராசஸ் டிரான்சிஷன் டயக்ராம். ரெடி ஸ்டேட்ல இருக்கு, ரெடி ஸ்டேட்ல இருந்து நேரவே கியூக்கு போயிருது. சப்போஸ் இட் கெட்ஸ் இட் சிபியூ, அது என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆயிருது. சப்போஸ் அதுக்கு ஏதாவது ஒரு a plus b c equal to a plus b, you have to give a, you have to give b அப்படின்னா என்ன ஆகும், a க்கு it have to ரெக்வஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ண பிற்பாடு என்ன ஆகும், ஐஓலையும் we may wait for IOQ. ஒன்ஸ் ஐஓ கிடைச்சிருச்சுன்னா திருப்பி ரெடி கியூக்கு போகுது. நெக்ஸ்ட் டைம் ஸ்லைஸ். டைம் ஸ்லைஸ்னா இப்போ சில இதுல வந்து டைம் 5 minutes டைம் தான் யூ கேன் யூஸ் திஸ். லைக்வைஸ் டைம் ஸ்லைஸ். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் கேன் கிரியேட் சைல்டு ப்ராசஸ், ஒன் ப்ராசஸ் கேன் கிரியேட் சைல்டு ப்ராசஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சைல்டு ப்ராசஸ்க்கு, இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்றோம், ப்ரௌஸ் பண்ணையில என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க, இட் வில் கிவ் செவரல் லிங்க். அதுல ஒரு லிங்கை கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணிட்டு போறது, தட் மே பி அசியூம்ட் அஸ் யுவர் சைல்ட். அப்புறம் சைல்டு என்ன ஆகும், அது திருப்பி ஓப்பன் ஆகி வரணும், ஓப்பன் ஆகி வந்தா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அகைன் இட் கேன் கோ டு ரெடி ஸ்டேட். அதுக்கப்புறம் சம் இன்டரப்ட்ஸ், நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யாராவது தெரியாம ஒரு ரீசெட் பட்டனை அழுத்தி விட்டாங்க, இல்ல பவர் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா தட் இஸ் இன்டரப்ட் அக்கர்ட். இல்ல சம் அதர் இன்டரப்ட், சம்டைம்ஸ் உன் மெஷின் ஹேங் ஆயிரும், சம்டைம்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா கிளாஷ் ஆயிரும். தீஸ் திங்ஸ் மே ஹேப்பன். ஸோ இதுல ஒரு ரெடி கியூல இருக்கிறது அப்படியே ஸ்மூத்தா போனா சிபியூக்கு போயிட்டு இட் வில் கிவ் ரிசல்ட். அது ஒரே ஒரு வே. ரெடி கியூ, வேற யாரும், யூ டோன்ட் ஹாவ் எனி காம்படிஷன், யூ வில் கெட் ப்ராசஸர் அவுட்புட். உங்க வீட்டில் இருக்கீங்க, யூ ஆர் ஒன்லி சைல்டு, உனக்கு உங்க கூட சண்டை போட வேற யாருமே இல்லை. ஸோ யூ வில் கெட் எவ்ரி திங். தட் இஸ் யூ ஆர் ரெடி, யூ வில் கெட் எவ்ரி திங், யூ ஆர் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கு, there is no competition, you will get CPU. அதுக்கும் எதுவும் இன்புட் அவுட்புட் எதுவுமே தேவையில்லை, it will go to the end. நீயே வந்து என்ன பண்ணிடுற, C equal to A plus B அப்படின்னு வரையில நீயே எல்லாத்தையும் C A வேல்யூ B வேல்யூ எல்லாத்தையும் கொடுத்துட்ற, சிஐயும் கொடுத்துட்ற, பிரிண்டையும் கொடுத்துட்ற அப்படின்னா the machine won't wait for anything, it will go out. இல்ல நீ ஏயும் கொடுக்கணும், சிஏயும் கொடுக்கணும், நீ கொஞ்சம் எரர் வேற, சப்போஸ் இஃப் யூஆர் ப்ரோக்ராம் சின்டாக்டிக்கலி கரெக்டான்றத கம்பைலர் பார்க்கணும், அதுல எதுவும் தப்பு இருந்ததுன்னா யூ மே கோ ஃபார் திஸ் இன்டரப்ட். அப்படி இல்லை, இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் trouble in ஒரு 5 minutes time தான் உனக்கு, I am giving 5 minutes slot, within this 5 minutes slot if you could complete it, you could complete it, otherwise you have to again go to your ready queue. ready queue ஓட tailல போகணும் அப்படின்னா that is time slice expired. So this is the way your process will goes to processor and it will complete successfully, or it may process, it won't give result. Sometimes it may give some unwanted result also. So which of the again just இது இன்டராக்டிவா இருக்கும்னு போட்டேன், ஒரு உங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்காக will read this. Which of the following does not belongs to queues for process? Job queue, PCB queue, device queue and ready queue. So என்னது, what is your answer? So இங்க வந்து PCB is not a queue, அது which is a data structure. சும்மா நான் சேர்த்து விட்டுருக்கேன் PCB queue அப்படின்ட்டு. So you can use it. So that state of the process is defined by, எதை வச்சு டிஃபைன் பண்றோம், the final activity of a process, the activity just executed by the process, the activity to next to be executed by the process, the current activity of a process.
the state of the process. நான் ஏற்கனவே சொன்னேன் process state நம்ம PCBல we are having process ID process state. அந்த process state என்ன சொல்லும்? final activity சொல்லுமா? the activity just executed சொல்லுமா? the activity to next to be executed சொல்லுமா? otherwise current activity என்னன்றதை சொல்லுமா? so the result is current என்ன activity இருக்கோ அந்த activity it will give you the result. ஐயோ கொஸ்டினா போட்டு கொள்றீங்களே மேடம். ஓகே இந்த கொஸ்டினோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். The entity of all the PCBs of all the current process is in process register, program counter, process table, process unit. So the entry of all PCB எதுல இருக்கும்? So we are having a data structure. The data structure called process table which holds information about all PCB. ஸோ அடுத்து ஒரு சிம்பிள் டாஸ்க். நான் இப்போதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் மல்டிபிள் ப்ராசஸர், டியூயல் ப்ராசஸர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டியூயல் கோர் இல்லாட்டி குவாட் கோர். குவாட் கோர்ன்றது வந்து 4, டியூயல்ன்றது வந்து 2. ஸோ இப்போ அப்படி இருந்ததுன்னா ஒரு ரன்னிங் ஸ்டேட்ல எத்தனை ப்ராசஸ் இருக்க முடியும், ரெடி ஸ்டேட்ல எத்தனை ப்ராசஸ் இருக்க முடியும், and waiting or blocked stateல எத்தனை process இருக்க முடியும். so நம்ம consider n number of processor நம்ம இருக்கு, m number of process இருக்கு. இந்த டேபிள ஒரு நிமிஷத்துல டக்குன்னு ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் பேப்பர் பேனா வச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். வெயிட் மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல மேம் நான் ஸ்டூடண்ட் பேசுறேன். வெரி குட் மா, சொல்லுமா சொல்லு. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்லயே இன்னைக்கு ஸ்லைட் நாட் சேஞ்ச் ஆகல. அப்படியா? எஸ் மேம். வரது சாரிடாமா, நான் செக் பண்றேன். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல இருந்தே தான் இருக்கா? இப்ப தெரியுதா? இப்ப சேஞ்ச் ஆகுது. ஐயோ நான் அந்த பவர் பாயிண்ட் போட்டது தெரியல போல. சாரிப்பா, சாரிடாமா. திருப்பி போடணுமா? ஏமா? எஸ் மேம். எஸ் மேம். ஐயோ சாரிப்பா, சாரி. நீ அப்பயே சொல்லிருக்கலாம். நான் ஆக்சுவலா பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோ போட்டேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாதுன்னு. ஓகே ஓகே, நான் இப்படியே எடுத்துறேன். இப்ப தெரியுது அப்படிதானே? எஸ் மேம். ஓகே. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அது இது பார்த்துட்டீங்க அப்படிதானே? PCB is a data structure which holds information about total process எல்லாமே வச்சிருக்கோம். so it is having process pointer, process number, program counter, registers, memory limits, list of open files. so இங்க வந்து அடுத்து வந்து ஏன் why we are using process control block அப்படின்றது நமக்கு இங்க வரையில தெரியும். அடுத்த ஸ்லைட்ல அடப்பாவிகளா, இத மூச்சை முட்டி சொல்லி கொடுத்தனே, இது வெறும் ஸ்லைடா ஓடிச்சு. process switching. so inga generally why we are having process switching? so process switching la vandu suppose if you are having more than one process, ஒரு process ideal irukku. Ideal means it may waiting for some IO or அது ஒரு interrupt ஆயிருக்கலாம் or some other means it may go out. அப்படி இருக்கேல நம்ம என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்துக்கலாம். ஒரு ஐடியல் ஸ்டேட்ல இருந்து எக்ஸிகியூஷன் ஸ்டேட் எப்ப வந்துக்கலாம்? அடுத்த ப்ராசஸோட எக்ஸிகியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துக்கலாம். அதுக்காக தான் we are having this process control block. This process control block which holds the information about எந்த ப்ராசஸ் இப்ப கரண்டா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எந்தெந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கு, everything will be covered here. ஸோ அடுத்தது வந்து queuing of a process. இந்த ப்ராசஸ் queuingல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறைய கியூ இருக்கலாம். நான் இதை ஆல்ரெடி இப்பதான் சொன்னேன். ரெடி கியூனா ஜஸ்ட் ப்ராசஸர்ல இருக்கிறது. அதுக்கடுத்து மேக்னெட்டிக் டேப்பு, மேக்னெட்டிக் டிஸ்க் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தனித்தனியா கியூவா இருக்கும். ஸோ அது இந்த டயக்ராம்ல இருக்கு. அடுத்து இதை ஜஸ்ட் நான் சொல்றேன். மாடலிங் ஆஃப் அ ப்ராசஸ். ஸோ அந்த கதை தான் உங்க வீட்டில் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ சிங்கிள் சைல்டு, ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் எவ்ரிதிங் வில் பி ஹேண்டில்டு பை யுவர் பேரண்ட்ஸ். உனக்கு எல்லாமே கையிலேயே கிடைக்கும். ஸோ ரெடி ஸ்டேட்டு சி ப்ராசஸர் இருக்கு, எக்ஸிட் ஆயிரும்.
Suppose if you are having more than one kids in your home, you have to compete with your sibling. அந்த அதெல்லாம் நடக்கிறதா இங்க ஒரு ஐஓ ரெக்வெஸ்ட் ஒரு ப்ராசஸ் ஒரே ஒரு மெஷின் தான் இருக்கு உங்க வீட்டுல. அந்த ஒரு மெஷின்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you and your sister or brother have to use the same machine. அவன் யூஸ் பண்ணல you have to wait. அதுக்கப்புறம் நீ வந்து போலாம். assume this it is a scenario. Similarly, suppose ஒரு process is running na another process may wait for some time. அதுக்கப்புறம் they will get the they will get its turn. so இந்த இங்க வாங்க. so இங்க வரையில suppose if you are having n CPU and m process, n processor m process அப்படின்னா at the maximum what is your ready, running and block. so இதுல என்னன்னா ஒரு பவர் பாயிண்ட் போனாதான் அந்த டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருந்தேன், அதுக்காக அதுல போயிட்டேன். ஸோ ஓகே யூ கேன் பார்க்காம ஃபில் பண்ணிக்கோங்க கீழே இருக்கத, அப்புறம் யூ கேன் செக் இட் கரெக்டா போடுறீங்களான்னு. ஐ வில் கிவ் ஒரு 30 seconds. 30 secondsல போட்டுடலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. மேம் கேக்குதா? ஹலோ ஹலோ மேம் கேக்குதா? ஹலோ 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 மேம் கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேக்குது மேம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ஸோ ஃபில் பண்ணியாச்சா? ஸோ ஒரு ப்ராசஸர் நம்மகிட்ட வந்து n ப்ராசஸர் இருக்கு, எம் ப்ராசஸ் இருக்கு. அப்போ ரெடி ஸ்டேட்ல எவ்வளோ மினிமமாக இருக்கலாம், மினிமம் வந்து இல்லாமே இருக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடி போய் வேற ஏதாவது வேலை இருந்தா, டிவி பார்க்குற வேலை இருந்தா, இல்லை மொபைல் நோண்டுற வேலை இருந்தா, இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேசாம அந்த வேலையை பார்க்கலாம். பட் ஹியர் மேக்சிமம்ன்றது வந்து ரெடி ஸ்டேட்ல யூ மே ஹேவ் எம் ப்ராசஸ். ஏன்னா நம்ம வந்து எம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் மே ஹேண்டில்டு பை தி ப்ராசஸர். பட் ரன்னிங்ல என்ன இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்றதை விட நான் இப்படி சொல்றேனே, 10 ப்ராசஸ் இருக்கு, 8 ப்ராசஸர் இருக்கு. 10 ப்ராசஸ் இருக்கு, 8 ப்ராசஸர் இருக்கு. ப்ராசஸ் அப்படின்றது ப்ரோக்ராம்னே வச்சுக்கோங்களேன். 10 ப்ரோக்ராம் இருக்கு, 8 ப்ராசஸர் இருக்கு. அந்த 10 ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ரன் ஆகணும் அப்படின்னா 10 ப்ரோக்ராமும் ரன் ஆக முடியாது. சின்ஸ் வி ஆர் ஹேவிங் 8 ப்ராசஸர். ஸோ மேக்சிமமா எவ்வளோ ப்ராசஸர் இருக்கோ அவ்வளோ ப்ராசஸ் தான் ரன்னிங் ஸ்டேட்ல இருக்க முடியும். ஸோ த சிம்பிள் திங், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ்னாலும் இருக்கலாம், இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ப்ராசஸ்னாலும் இருக்கலாம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 2 ப்ராசஸர் அப்படின்னா உன்னோட ரன்னிங் ஸ்டேட்ல யூ கேன் ஹாவ் ஒன்லி 2 ப்ரோக்ராம் கேன் ரன் அட் அ டைம். அதான் இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவேன். நான் வென் ஐ வாஸ் ஸ்டடிட் இன் மை காலேஜ் டேஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நான் படித்ததை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏதோ பரீட்சைக்கு முத நாள் படிப்போம், அப்புறம் இன்டர்னலுக்குலாம் கொஞ்சம் நிறைய படிப்போம். நான் படித்தது அட்டானமஸ்ன்றனால இன்டர்னலுக்குலாம் கொஞ்சம் நிறைய படிச்சிருவோம். பரீட்சைக்கு முத நாள் படிப்போம், எழுதிட்டு வந்துடும், அன்னைக்கே மறந்துடும். இப்போ நீங்க ஹவு யூ ஆர் அதே மாதிரி தான். பட் ஒன்ஸ் ஐ ஹவ் டேக்கன் கிளாஸ், நான் வந்து டீச்சிங்க்கு வந்த பிற்பாடு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சச் அ நைஸ் சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம படிக்க
ஆரம்பிக்க அவ்வளோ அருமையா இருக்கும். அதுலயும் இந்த CPU ஷெட்யூலிங்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணல அது வந்து அவ்வளோ ஒரு ஒரு ப்ராப்ளம்னு எடுத்தா ஒரு 30 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். பட் அந்த 30 செகண்ட் ப்ராப்ளத்துக்கு யூனிவர்சிட்டியில 8 மார்க்குக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேட்டுக்கும் உங்களுக்கு வந்து யூ மே ஹாவ் 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின். அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல தான் வருது. ஈஸியா நீங்க வந்து அந்த 2 மார்க்ஸை த்ரூ பண்ணிட்டு அழகா போயிடலாம். ஸோ CPU ஷெட்யூலிங், இந்த CPU ஷெட்யூலிங்க்கு அப்புறம் வந்து ஐ எம் டிஸ்கஸிங் த்ரெட் அண்ட் சிஸ்டம் கால். ஏன் இந்த த்ரெட் சிஸ்டம் கால் உங்களுக்கு சிலபஸ்ல மேலேயே இருக்கும். சிஸ்டம் கால் ஃபர்ஸ்ட் இருக்கும், அப்புறம் ப்ராசஸ் இருக்கும், அப்புறம் த்ரெட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் யூல் கெட் திஸ் CPU ஷெட்யூலிங், IO ஷெட்யூலிங்லாம் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. பட் ஒய் ஐ ஆம் பிரிங்கிங் தி CPU ஷெட்யூலிங் ஹியர், ஏன்னா நம்ம இப்போ ப்ராசஸ் படிக்கிறோம், ப்ராசஸர் படிச்சிடுறோம், ஷெட்யூலிங் ஹவு ப்ராசஸ் ஆர் ஷெட்யூல், ப்ராசஸ் டிரான்சிஷன் டயக்ராம் படிச்சிடுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கேலையே at the same time if we are studying this, we can easily understand the CPU scheduling. my voice இன்னும் கேட்கலையா? ஹலோ, கேக்குது மேம். சாட்ல யாரோ மேடம் பிரேக்கிங் போடுறாங்களே, கிளியரா கேக்குதா? எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு மேம். ஓகேடாமா தேங்க்யூடாமா. ஸோ திஸ் இஸ் CPU ஷெட்யூலிங். ஏன் நான் முன்னாடி கொண்டு வந்தேன்னா யூ கேன் அதை வச்சு அப்படியே கோரிலேட் பண்ணி யூ கேன் ஸ்டடி திஸ். ஈஸியாக இதை படிச்சிடலாம். ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப கேட் ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன டிப்பு இங்க நாக்குள்ள சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஹாவ் அ செப்பரேட் நோட். ஒரு நீங்கெல்லாம் எஃப்எக்ஸ்ல படிக்கிறீங்க, நான் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற மாதிரி பழைய ரெக்கார்டை வச்சு எழுதிக்கோ அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வேண்டாம். ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு கெட் அ நியூ நோட். ஒரு நோட் வாங்கிக்கோங்க. எகெயின் செமஸ்டருக்கு ஒரு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. சப்ஜெக்ட் புக்ஸை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்ப தேர்ட் இயரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு டைம் போடணும்ன்றத பாருங்க. கேட் ப்ரிப்பரேஷனா இருக்கணும். ஸோ நீ வந்து இப்போ எப்பயுமே ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற அதே விஷயம்தான். நீ நீட்டு படி, ஜேஇ படி, அது விஷயம் இல்லை. உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சேன்னா நீ நீட்டையும் கிளியர் பண்ணிடலாம், ஜேஇயும் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நீ கேட்டுன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். பட் கேட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ன்றது இல்லை. நீங்க நெட்டுக்கு படிக்கிறீங்க, ஸ்லெட்டுக்கு படிக்கிறீங்க, இல்லை வேற எதுவும் என்ட்ரன்ஸ்க்கு படிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் படிக்கணும்ன்றதே இல்லை விஷயம். நீங்க ஒரு சப்ஜெக்ட் சிலபஸ் அதை எடுத்துட்டு எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதுல தான் இருக்கு. ஸோ ஹாவ் அ செப்பரேட் நோட். அண்ட் ஒன் மோர் ஸ்மால் டிப்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம், ஒரு விஷயம் நீ படிச்சதை விட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த அந்த கான்செப்ட் என்னன்றது தெளிவா புரியும். ஸோ நம்ம வந்து படிக்கிறோம், படிக்கல நம்ம எழுதிக்குவோம், இல்லை நிறைய வி மே ஹாவ் அவர் ஓன் ஸ்டடியிங் டெக்னிக். நமக்கு எது சக்சஸ் ஆகுன்றத நம்மளே கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு சக்சஸ் டெக்னிக் வச்சிருப்போம். அலாங் வித் தட் ஒரு சிம்பிள் டிப்பு, நீ படிச்சதை உன் ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணு, இல்லை உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கொடு. உனக்கு வந்து யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி தென் நீயா படிச்சுக்கிட்டு இருக்கதை விட. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, when I was a student, நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சதோட பெர்ஸ்பெக்டிவ் when I was a teacher it totally changed. ஏன்னா நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு அதை வந்து ஐ எம் எக்ஸ்பிளைனிங் டு யூ. எக்ஸ்பிளைன் பண்ணல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட் மோர் தேன் ஸ்டடிங். சொல்லல எனக்கு அதை இன்னும் புரியும். அப்படின்னால இது நீங்க ஒரு குரூப்பா இருங்க, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா இருந்து யூ கேன் ஹாவ் ஒரு 4 டாபிக்கா OS பிரிக்கிறீங்களா, பிரிங்க. ஒரு ஆள் ஒரு சப்ஜெக்டை படி, ரிமைனிங் 3 பேர் வந்து அதை லிசன் பண்ணு. திருப்பி யூ ஹாவ் ஒன் டாபிக், நீ 3 பேர் டிஸ்கஸ் பண்ணு. எகைன் 4 பேரும் எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. திருப்பி தரவா நீ என்ன பண்ணிக்கலாம், யூ மே ஹாவ் அ நோட். அந்த நோட்ல எல்லா நோட்ஸையும் எழுதிக்கோ. ரிவைஸ் பண்ணல, அதர்வைஸ் கேட்டுக்கு 1 நாளோ 2 நாள் முன்னாடியோ, ஆர்எல்ஸ் நீ டிஆர்பி எக்ஸாம் எழுதுறான், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், எல்லா இதுலயும்
every subject, every recruiting agencies, government recruiting agencies are covering operating system. அது ரொம்ப மெயினான சப்ஜெக்ட். தனி நோட்டு போட்டு அழகா எழுதிட்டு வாங்க. பரீட்சைக்கு முத நாள் அதே மாதிரி இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம், கலர் கலரா பேனா வச்சு எழுதிக்கோங்க. எதை நான் ஹைலைட் பண்ணணும், எதை பார்க்கணும், நான் ரிவைஸ் பண்ணல என்ன கலர்ல இருக்கதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றத பண்ணீங்கன்னா கண்டிப்பா one day you will get excellent gate score, or else you may gone through TRB or TNPSC வேலையில எதுலயாவது ஒண்ணுல இருப்பீங்க. அதர்வைஸ் ஒரு good placement in any of the company. ஸோ இந்த CPU scheduling, ஸோ போதும் மேடம் உங்க கதையெல்லாம் விட்டுட்டு ஷெடியூலிங்க்கு வாங்க. என்ன பிள்ளைங்களா? ஓகே, லெட் மீ கம் ஹியர். ஸோ இந்த CPU ஷெடியூலிங் மெயினா இது எதுக்கு? ஒய் CPU ஷெடியூலிங் ஏன் ஷெடியூல் பண்ணணும்? 24 மணி நேரம் இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டே இருந்தா ஷெடியூல் பண்ணணுமா? நோ நீட். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா ஷெடியூல் பண்ணுமா? நோ, எகெயின் நோ நீட். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஷெடியூல் பண்ணணுமா? எகெயின் நோ நீட். So if you are having a schedule, so நான் காலையில 6 to 8 எந்திரிப்பேன், கொஞ்ச நேரம் நடப்பேன், திருப்பி 6 to 8 வந்து நான் எக்ஸசைஸ்க்கு, என்னோட காலை சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து 6 to 8 முடிச்சிருவேன் அப்படின்னா ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் 8 to 10 நான் வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். திருப்பி 10 to 1 நான் ஐம் கோயிங் டு ஸ்டடி ஃபார் மை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். திருப்பி யூ கேன் டேக் ரெஸ்ட். 2 to 5 நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். வெல் அண்ட் குட், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 5 to 6 நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். குட், பண்ணலாம். 7 to 9 திருப்பி நான் என்னோட ஸ்டடி டைம், நான் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் நான் கண்டிப்பா படிப்பேன். இப்படி வந்து ஒரு ஷெட்யூல் இருந்தா நம்ம வி கேன் கிராஸ் செக், இந்த ஷெட்யூல் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹியர் ஆல்சோ CPU is having a schedule. CPU schedule. ஏன் இது ஷெட்யூல் வச்சுக்குது? since it have to do lot of works. ஒரே ஒரு வேலை செய்யணும், தூங்கணும்னா நல்லா தூங்கலாம். we don't need any schedule. Suppose if you allocate your 24 hours into some slot, you have to prepare a schedule and you have to cross check it whether your activity was completed in the scheduled time. அப்பதான் என்ன ஆகுது? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வருது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது, அதுல PCB வருது, everything is comes to a picture. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், அதுக்கப்புறம் CPU ஷெடியூலிங். இந்த ஷெடியூலிங்ல என்ன பண்ணுது? இட் இஸ் டூயிங் மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. ஸோ ப்ராசஸ் 1 இப்போ நீ என்ன பண்ற? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? நீ ப்ராசஸரை யூஸ் பண்ண போற. ப்ராசஸ் 2 என்ன பண்ற? நீ ஐடியல் ஸ்டேட்ல இருக்க. ப்ராசஸ் 3 நீ என்ன பண்ற? நீ IOக்கு வெயிட் பண்ற. ப்ராசஸ் 4 நீ என்ன பண்ற? ஐம் வெயிட்டிங் ஃபார் ப்ராசஸர். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா பண்ணிடுறோம். ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஒரு பவர் பாயிண்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அகைன் ஒரு ப்ரௌசர்ல மல்டிபிள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யல என்ன ஆகுது? த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது குழம்புறதே இல்லை. அது என்ன பண்ணுது? ஸ்டெடியா இட் வில் டூ வாட் எவர் ஆக்டிவிட்டி இஸ் கிவன் ஆர் வாட் எவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் தி user. It immediately respond to you and it immediately returns result to you. அதுக்காக நம்ம அந்த CPU ஷெடியூலிங் போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூலிங், ஒரு ஷெடியூல் போட்டோம் அப்படின்னா we should have some criteria. என்ன, வாட் இஸ் கிரைட்டீரியா? இப்போ வந்து இந்த டைம்ல இது நடக்கணும். கிரைட்டீரியா, வாட் இஸ் கிரைட்டீரியா? ஏதாவது ஒரு கண்டிஷன், ஒரு கைட்லைன்ஸ் இந்த மாதிரி இருந்தா நீ வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிச்சா கண்டிப்பா கேட்ல இல்ல எல்லா எக்ஸாம்லயும் த்ரூ ஆயிருவ. ஒரு நாளைக்கு நீ படிக்கவே இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு திருப்பி படிக்க தான் செய்யணும். ஒரு நாளைக்கு நீ 2 மணி நேரம் படிச்ச அப்படின்னா எகைன் நீ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும். அந்த மாதிரி வி கேன் ஹாவ் கிரைட்டீரியா. அதே இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலயும் இருக்கு. ஸோ இதுல என்னது இருக்கு? கிரைட்டீரியா. இதை நம்ம கிரைட்டீரியாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல ஷெடியூலர் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஸ்லைடு மாறி இருக்கு. ஸோ இங்க கிரைட்டீரியா வந்து நம்ம மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ப்ராசஸரை சும்மாவே இருக்க விடக்கூடாது. ஏன்? ஒய் ப்ராசஸர் ஷுட் நாட் ஐடில்? சின்ஸ் நம்ம ப்ராசஸர் வந்து அது வந்து நம்ம அடிமை. ப்ராசஸர் வந்து நம்ம அடிமை. நம்ம வந்து வி ஆர் ஓனர். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சர்வெண்ட்டை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும்.
அப்படி வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாதான் ப்ராசஸர் வந்து துருப்பிடிக்காம அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் அவர் எய்ம்? வி ஹாவ் டு யூட்டிலைஸ் தி சிபியூ மேக்சிமம், கீப் தி சிபியூ as busy as possible. நம்ம ஒரு ஓனர் இருக்கோம், நம்ம கீழே 4 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா what we have to do, we have to give some task to them so that they can complete the task in turn நம்ம வேலையும் முடியும். அவ்வளவுதான். அடுத்தது வந்து த்ரூபுட்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கம்ப்ளீட் தேர் எக்ஸிகியூஷன் பர் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைம்ல எவ்வளோ ப்ராசஸ் முடியுது. ஸோ ஒரு நிமிஷத்துல நீ 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன்னா உன்னோட த்ரூபுட் வந்து 2. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம், இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் to execute a particular process. Waiting time வந்து how long we are waiting, amount of time a process has waiting in the ready queue. Then response time, amount of time it takes from when a request was submitted until the first response is produced. ஸோ நீ அம்மா அம்மா அம்மான்னு வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உங்க அம்மா பதிலே சொல்லவே இல்லை, ஒரு 5 நிமிஷம் சமையல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா எப்போ ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ தட் இஸ் தி ரெஸ்பான்ஸ் டைம், ஒரு நிமிஷம். வெயிட்டிங் டைம்ன்றது என்னது? நீ வந்து போய் உங்க அம்மாட்ட சாப்பாடு கேட்குற, உங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு போட்டு தராங்கன்னா நீ சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து நீ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைம் கேப் இட் இஸ் கால்ட் அஸ் வெயிட்டிங் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து அது ஒண்ணுமே இல்லை, நீ எவ்வளவு நேரம் சாப்பிட்ற அதான் டர்ன் அரவுண்ட் டைம். த்ரூபுட், ஸோ நீ இது வந்து சாப்பிட்றது ரிலேட்டடா சொல்ல முடியாது. த்ரூபுட்டு நீ எவ்வளோ நிமிஷத்துல நீ ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ற, இல்ல ஒரு நிமிஷத்துல நீ எத்தனை வேலையை கம்ப்ளீட் பண்ற. ஒரு நிமிஷத்துல நீ என்ன பண்ணலாம்? ஒரு தண்ணியை குடிக்கலாம், போய் உன் தங்கச்சியை கிளி வச்சிடலாம், அதுக்கப்புறம் போய் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி விட்டு வரலாம், அதுக்கு அதே டைம்ல இன் பிட்வீன் யூ கேன் ஆன் டிவி. ஸோ திஸ் இஸ் த்ரூபுட். த்ரூபுட்ன்றது என்னது? பர் யூனிட் டைம்ல வாட் ஆர் தி ஆக்டிவிட்டி வி கேன் டூ. ஸோ சிபியூ யூட்டிலைசேஷன் ஒன்றும் இல்லை. யூட்டிலைசேஷன்ன்றது என்னது? நம்ம ஹவு வி ஆர் யூசிங், யூட்டிலைஸ்ட் இட், அவ்வளோதான் சிபியூ யூட்டிலைசேஷன். ஸோ இதுல வந்து இந்த கிரைட்டீரியால என்னன்னா நம்ம சிபியூ யூட்டிலைசேஷனை மேக்சிமைஸ் பண்ணணும். வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தி சிபியூ யூட்டிலைசேஷன். அதுக்கப்புறம் என்னது? வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தி த்ரூபுட். த்ரூபுட்ன்றது வந்து ஒரு யூனிட் டைம்ல நம்ம எவ்வளோ டாஸ்கை கம்ப்ளீட் பண்றோன்றது தான் த்ரூபுட். அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 வி ஹாவ் டு ரெடியூஸ். எதை ரெடியூஸ் பண்ணணும்? டர்ன் அரவுண்ட் டைமை ரெடியூஸ் பண்ணணும், வெயிட்டிங் டைமை ரெடியூஸ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் டைமை ரெடியூஸ் பண்ணணும். ஏன் ரெஸ்பான்ஸ் டைமை ரெடியூஸ் பண்ணணும்? இப்போ நீ போய் உங்க அம்மாட்ட அம்மா அம்மா அம்மான்ட்டு நிற்கிற, உங்க அம்மா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ இரிட்டேட் ஆகும் அந்த 5 மினிட்ஸ்ல. நீ போனோடனே அம்மா அப்படின்னு கூப்பிடுற, உங்க அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்? உடனே ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம வந்து என்னது? ரெஸ்பான்ஸ் டைமை மினிமைஸ் பண்ணணும், வெயிட்டிங் டைமை மினிமைஸ் பண்ணணும், டர்ன் அரவுண்ட் டைமை மினிமைஸ் பண்ணணும். then we have to maximize throughput and CPU utilization. இது ரெண்டையும் maximize பண்ணிட்டு இது மூணையும் minimize பண்ணோம் அப்படின்னா we can execute more number of process in a efficient way. So operating system ஓட main objective என்ன? It have to do the process in a efficient manner. ஸோ இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்னா மேக்சிமைசேஷன் ஆஃப் சிபியூ யூட்டிலைசேஷன் அண்ட் த்ரூபுட் as well as we have to minimize turnaround time, waiting time and response time. ஸோ இது ரெண்டும் ஷெட்யூலிங் கிரைட்டீரியா. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்லைடை பார்த்துருக்கணும். So CPU scheduler, இது என்னது scheduler? What it is? So CPU scheduler ஏற்கனவே நம்ம transition diagramல பார்த்தோம். அந்த பார்த்ததுல இருந்தா நம்ம scheduling படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த scheduler படிச்சுக்கிடணும். ஸோ இந்த ஷெடியூலர் என்ன பண்ணுது அப்படின்னா CPU scheduler what it is does, இது வந்து ப்ராசஸை ஒரு ஸ்டேட்ல இருந்து எடுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணி விடணும். அதுதான் ஷெடியூலரோட வேலை. இந்த ஷெடியூலர் என்ன வேலை பண்ணுது? நிறைய வேலை பண்ணுது. நம்மளே பார்த்துட்டோம். ரெடி ஸ்டேட்ல இருக்கத ரன்னிங் ஸ்டேட்டுக்கு தள்ளி விட்டுரும், ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கத வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு தள்ளி விட்டுரும், இல்லாட்டி வெயிட்டிங் டு ரெடிக்கு போகும், அதர்வைஸ் டெர்மினேட் ஆகும். So this is the state or this is the way the CPU scheduler is working. என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா
It is switches from running to waiting state, switches from running to ready state, switches from waiting to ready state, and terminates. அவ்வளவுதான். இது வந்து with this CPU scheduling and scheduling criteria and how we are optimizing scheduling criteria இதெல்லாமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் questions just I'm read கொஞ்சம் ஃபாஸ்டா ரீட் பண்ணிட்டு விட்டுறேன். சின்ஸ் நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். the number of process completed per unit time is known as throughput. அதை நம்ம படிச்சாச்சு. the number of process completed per unit time is known as throughput. So students, I'll share this PPT to your ma'am. So நீங்க மேடத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஷெடியூலிங், CPU scheduling சொன்னேன். why CPU scheduling? we may have n number of process. ஸோ ஒரு வீட்டில் வந்து நம்ம 3 kids இருக்கோம் அப்படின்னா கிட் நம்பர் 1, கிட் நம்பர் 2, கிட் நம்பர் 3 நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஒரே விஷயம், வீட்டில் டிவி ரிமோட்டுக்கு தான் மெயினாக சண்டை வரும். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து யாரும் சண்டை போடுறதில்ல. சின்ஸ் எவ்ரி ஒன் இஸ் யூசிங் மொபைல் ஃபோன், ரிமோட்டுக்கு சண்டை வரையில ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும், செகண்டுக்கு கொடுக்கணும், தேர்டுக்கு கொடுக்கணும். ஹூ இஸ் டிசைடிங்? யுவர் மதர் ஆர் யுவர் ஃபாதர். நீயே பெரிய திறமசாலியா இருந்தா யூ கேன் டிசைட் யுவர் செல்ஃப். சிமிலர்லி more number of process are submitting to a processor, the processor have to decide which process must be taken from ready state to running state. So CPU scheduling உனக்கு எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா உன்னோட ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் டயக்ராம்ல ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போறதுக்குரிய வேலையை தான் ஷெட்யூலர் செய்யுது. ஸோ இந்த ஷெட்யூலிங் வந்து 2 டைப் இருக்கு, 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங், அனதர் ஒன் இஸ் நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங். ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அப்படின்னா த சிம்பிள் திங் இஸ் யூ ஆர் ஹோல்டிங் யுவர் ரிமோட். நீ ஒரு சேனல் பார்க்கணும்னு நினைக்கிற, அரை மணி நேரம் பார்க்கணும்னு நினைக்கிற, அந்த சேனலை பார்த்த பிற்பாடு if you are giving your remote to your sibling, either your brother or sister கொடுக்கிற அப்படின்னா that is called as non-preemptive. நான்-preemptiveனா நீ பார்த்துட்டு கொடுக்குற, நீ உனக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்குற, தட் இஸ் கால்ட் அஸ் நான்-preemptive. ப்ரீஎம்டிவ்னா என்ன? அக்கா வந்து கேட்டாலும் ரிமோட்டை கொடுத்துருவா, தங்கச்சி வந்து கேட்டாலும் ரிமோட்டை கொடுத்துருவா. எப்போ அந்த டிவி ரிமோட் ஃப்ரீயா இருக்கும் அந்நேரம் யூ ஆர் யூசிங் யுவர் ரிமோட். ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ப்ரீஎம்டிவ் இஸ் கம் அவுட் இன் பிட்வீன் எக்ஸிகியூஷன். நீ எக்ஸிகியூஷன்ல எப்பனாலும் யார் உன்னைய தட்டினாலும் யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் எப்போ உனக்கு அது ஃப்ரீ ஆகுதோ எகெயின் யூ ஆர் ரிசீவிங் யுவர் ப்ராசஸ். நான் ப்ரீஎம்டிவ் எப்படி அப்படின்னா அது அப்படியெல்லாம் கிடையாது. ஐ எம் வெரி ஸ்டெடி, ஸோ ஐ won't ரிலீஸ் மை ரிசோர்ஸ் till ஐ எம் கம்ப்ளீட்டிங் மை டாஸ்க். நான் முடிக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நான் உனக்கு தருவேன். ஈவன் தோ நான் ரிமோட்டை வச்சுக்குவேன், நான் பாத்ரூம் போகணுன்னாலும் நான் ரிமோட்டை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், நான் பாத்ரூம்க்கே தூக்கிட்டு தான் போவேன். This is the way the non-preemptive scheduling is doing. It won't release the resource until it completes. அது வந்து ஐஓ வெயிட்டோ இல்லை சம் அதர் திங்கோ இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் டோட்டலா அது ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் it will give you the processor. This is called as non-preemptive. preemptive வந்து நம்மள மாதிரி வச்சுக்கோங்களேன், சரி யாருக்குனாலும் விட்டு கொடுத்துருவோம். நான் ப்ரீஎம்டிவ் வந்து நம்ம வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கும்ல, எதுக்குமே விட்டு கொடுக்காது, அது மாதிரி அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் சிம்பிள். preemptive is coming out, non-preemptive is it cannot come out in between execution. ஸோ ஷெட்யூலிங் வந்து நிறைய அல்காரிதம் இருக்கு. வி ஆர் ஹேவிங் இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் எக்ஸல் ஷீட்டும் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு வேர்ட்லையும் ஒரு ப்ராப்ளம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க இஃப் யூ வாண்ட் நான் ஒரு பேப்பர்ல எழுதி ஒர்க் பண்ணி காட்டணும்னாலும் ஐ எம் ஹேவிங் பேப்பர் பென், நான் என்னோட கேமராவை திருப்பி வச்சுக்கிறேன். நீங்க இதை பார்த்துட்டு நவ் யூ கேன் கன்வே டு மீ. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க,
பார்த்துட்டு சொல்லணும்னா நான் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் ப்ராப்ளம் டு யூ. இன்னைக்கு நம்ம வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கிடுவோம். இன்னைக்கு சிபியூ ஷெடியூலிங் அண்ட் த்ரெட்ஸ் அண்ட் சிஸ்டம் காலோடய முடிச்சிடலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஷெடியூலிங் அல்காரதத்தில் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம வேணும்னா இஃப் யூ நீட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் பேப்பர் அண்ட் பென். ஸோ இதில் வந்து வி ஆர் ஹேவிங் 5 ஷெடியூலிங் அல்காரிதம். இந்த 5 ஷெடியூலிங் அல்காரிதமும் எதர் ப்ரீஎம்டிவோ நான் ப்ரீஎம்டிவோ ஏதாவது ஒரு கேஸுக்குள்ள தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெடியூலிங், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங், ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங், மல்டி லெவல் கியூ ஷெடியூலிங். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 ஷெடியூலிங் எஃப்சிஎஃப்எஸ், எஸ்ஜேஎஃப்எஸ், ப்ரையாரிட்டி, ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங், இது 4லையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட்ல உள்ள மல்டி லெவல் கியூயிங் ஷெடியூலிங் வந்து இட் இஸ் அகெயின் த காம்பினேஷன் ஆஃப் யார் எதர் எஃப்சிஎஃப்எஸ் ஆர்ஆர் ஆர் ஏதாவது காம்பினேஷன்ல இருக்கும். அதனால அதுல ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்? ரொம்ப சிம்பிள், ஒரு கியூ தான். நம்ம ஃபிஃபோ தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ற ஃபிஃபோ தான். யாரு தியேட்டர்ல நீங்க இப்போ யூ ஆர் கோயிங் ஃபார் தியேட்டர், வெயிட்டிங் ஃபார் அ டிக்கெட், ஸ்டாண்டிங் இன் அ கியூ. அந்த கியூல நிக்கல என்ன ஆகுது அப்படின்னா, யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ that fellow will be given ticket first. ரொம்ப சிம்பிள், first come first serve, முடிஞ்சு போச்சு. Process that requires CPU first, CPU is allocated first to that process. இது வந்து it is based on FIFO. ஸோ இதுல வந்து என்ன இருக்கும், ஒரு நியூ ப்ராசஸ் வந்ததுன்னா அது பிசிபியில் எண்ட்ல ஆட் ஆகும். when CPU gets free after a process execution, a new process from the head of the queue is removed and enter into running state. ஸோ ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு யார் போவா, ஒரு கியூவோட ஹெட் டெய்லுன்னு இருக்கும். யூ நோ வெல் அபவுட் queue data structure. So you are having two end, one end is head, another end is tail. ஸோ ஹெட்ல என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு ஹெட்ல போகையில ஹெட் வந்து அப்படியே அடுத்தடுத்து வில் பி சர்வ்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ கியூ ஹெடர் போகுது, ஹெடருக்கு போகையில உனக்கு அடுத்து சர்வீஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் இன் சிபியூ ஷெடியூலிங். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கலாமா மேம்? மேம் எப்படி இந்த ப்ராப்ளம் எழுதி எதுவும் சொல்லணுமா, இல்ல பிள்ளைங்க நோட் பண்ணிப்பாங்களா, இல்ல ஜஸ்ட் சொல்லிரவா? அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க மேம். சரி, கேட்டாங்கன்னா சொல்லி. ஓகே ஓகே. ஏம்மா யாரோ ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் பண்ணிய, நான் பேர் கூட பார்க்கலடாமா. எப்ப அந்த ப்ராப்ளம் எதுவும் சொல்லணுமாடாமா? Students kindly respond whether you need the problem or not, whether you are going to take it in your notebooks. Or from the slide itself it can be explained. Anybody? Ma'am, slide-லயே சொல்லி தர சொல்லுங்க. ஸ்லைட்லயே சொல்லி தந்தலாம். சூப்பர் ஐஸ்வர்யா, தேங்க்யூமா. தேங்க்யூ மேம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிபியூ ஷெடியூலிங்ல நமக்கு ஒரு 2 விஷயம் கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து எவ்ரி ப்ராசஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் நேம், லைக் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ எல்லாருக்கும் வில் நேம் தம். அதே மாதிரி வாட் ஆல் தி ப்ராசஸ் கிரியேட்டட், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரைவல் டைம், அது எப்போ வந்ததுன்னு கொடுத்துருவாங்க. பர்ஸ்ட் டைம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண ஹவு மச் டைம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி பர்டிகுலர் ப்ராசஸ். ஸோ பர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு உங்கள்கிட்ட, அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹவு மச் டைம் யூ ஆர் ரெக்வயர்ட், உனக்கு எவ்வளோ டைம் அதுக்கு தேவைன்றது தான் பர்ஸ்ட் டைம். ஸோ இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுல வாரேன் இருங்க, நான் என்னோட வேர்டை ஷேர் பண்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
So actually இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணலாம். how we can solve very easily அப்படின்னா just using this Gantt chart. Gantt chart போட்டோம்னாவே இந்த ப்ராப்ளம் will be solved very easily. நான் வந்து என்னோட வேர்ட் எடுத்துக்கிறேன். கால் my screen தெரியுதா? அந்த CPU scheduling screen ஐஸ்வர்யா மேம் CPU ஷெட்யூலிங்னு ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு, அது தெரியுதா? மேம் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் ஸ்கெடியூலிங்ங்கிறது தான் தெரியுது. அதான்டாமா, அதான் இது CPU ஷெட்யூலிங் போட்டு ஒரு வேர்ட் ஃபைல், அது தெரியுதா இல்ல பவர் பாயிண்ட் தெரியுதான்னு கேக்குறேன். பவர் பாயிண்ட் தான் தெரியுதா? சரி ஒரே நிமிஷம், நான் மாத்தி ஷேர் பண்றேன். இப்ப பவர் பாயிண்ட் வேர்ட் தெரியுதாமா ஐஸ்வர்யா? எஸ் மேம். ஓகே ஓகே. இதுல வந்து மெயினா நாளும் இருக்கும். இந்த 4 விஷயத்துல மெயினா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது only this burst time. Burst time என்றது which is nothing but how much time the process required to complete that task. அவ்வளவுதான், எவ்வளவு நேரம் வேணும் ஒரு வேலையை முடிக்க. That is called as burst time. So arrival time என்றது வந்து when the process enter into the ready queue. ரெடி கியூக்கு என்னைக்கு வருதோ அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இன் ஜென்ரல் இந்த CPU ஷெடியூலிங்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட், நம்ம ஈஸியான வே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் அ கேங் சார்ட். கேங் சார்ட்னு ஒன்ன போட்டுக்கிட வேண்டியதான். கேங் சார்ட்டை போட்டோம்னாவே ஸோ யூ கம்ப்ளீட் யுவர் டோட்டல் டாஸ்க். ஏன்னா மிச்சம் எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அதோட நம்ம சிம்பிளா ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இந்த நான் கடைசியில இப்ப கீழே காட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் கேங் சார்ட் என்ன அப்படின்னா, நான் ஹியர் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. P1 P2 P3 P4 P5. ஸோ இதை burst time ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4, அதுக்கடுத்து your burst time is 3, next your burst time is 1, next your burst time is 2 and 5. இதை வந்து என்ன பண்ணணும், இந்த கேங் சார்ட்டோட மேலே போட்டுறணும். 4 4 3 1 2 5. ஸோ இங்க கீழே நான் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீஷன் டைம். P1 எப்போ கம்ப்ளீட் ஆகுது, P2 எப்ப கம்ப்ளீட் ஆகுது, P3 எப்ப கம்ப்ளீட் ஆகுது, P4 and P5 when it is completed. So அது எப்படி கிடைக்கும், you just add the starting time with your burst time. 0 plus 4 you'll get 4, அவ்வளவுதான். திருப்பி 4 plus 3 you'll get 7, 7 plus 1 you'll get 7 plus 1 you'll get 8, 8 plus 2 you'll get 10, then 10 plus 5 you'll get 15. That's all, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், you plot a gang chart. gang chartல வரிசையா P1 P2 P3 P4 P5 ன்னு எழுதிக்கோங்க. after writing your gang chart நீ என்ன பண்ணிரலாம், gang chartக்கு மேல என்ன பண்ணணும், இங்க you have to write the burst time 4 3 1 2 and 5. P5 க்கு 5. இத போட்டு கீழே bottom of your gang chart what you have to do, you have to write the completion time. So அதுக்கு என்ன பண்ணணும், you just add this 0 plus 4, then 4 plus 3 7, then 7 plus 1 8, then when it is started and how much time it is executing and what is the completion time. So 8 plus 2 10, 10 plus 5 15. இது முடிஞ்சிருச்சு. கேங் சார்ட் போட்டீங்களா, போட்ட பிற்பாடு தென் ஜென்ரலா ப்ராப்ளத்துல what they may ask, what is the average waiting time of this FCFS system, இல்ல what is the average turnaround time. இது ரெண்டு தான் கேட்பாங்க.
இதுல ஆனா without this completion time நம்ம வந்து அந்த turn around timing waiting timing கண்டுபிடிக்கலாம். But suppose with the help of this completion time you can easily identify turnaround time and waiting time. உங்க ப்ராப்ளத்துல ஜென்ரலா you won't ask any kind of completion time கேட்கவே மாட்டாங்க. But with the help of this completion time you can find turnaround time and waiting time. So in the turnaround time waiting time போட்டிங்களா? So இப்போ நான் I am coming here. So process 1 2 3 I'm having arrival time, I'm having burst time. இந்த arrival timeலையும் burst timeலையும் வந்து இது ப்ராப்ளத்துல இருக்கிறது. These 4 column நான் எதையுமே செய்யல. I didn't touch anything in these 4 columns since it is given in the problem itself. ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. கடைசி இருக்கிறது வந்து completion time, turnaround time and waiting time. So even though completion time is not required for me, or it will not ask for any answer, or it will not ask in the any question, but it plays a vital role in calculating this turnaround time and waiting time. So நான் என்ன பண்றேன், I'm just writing this completion time. இந்த completion timeக்கு நான் வந்து எந்த calculationக்குமே போல, I just watching my Gantt chart, I'm seeing my Gantt chart. With the help of this Gantt chart I fill up this completion time. First எடுத்தோன்னே என்ன இருக்கு, completion time P1 it is 4, P2 எங்க முடியுது 7, P3 where it is ending 8, P4 where it is ending 10, P5 where it is finishes 15. That's all. So what I am doing in the Gantt chart, and the first Gantt chart la we are having 2 end, starting end and ending end. Completion time la நான் என்ன பண்றேன், I am putting all the ending time in my completion time. 4 7 8 11 8 10 15. I am writing this completion time 4 7 8 10 and 15. So this is the way I am finding my completion time. Coming to this turnaround time, mostly I may be asked what is the average turnaround time, and 95% question you will get waiting time. So what is my waiting time? So inge turnaround time la what I am doing, turnaround time which is nothing but my completion time minus arrival time. ஸோ நான் ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ஷீட்டை ஐம் ஷேரிங் யூ கேன் செக். என்ன வேல்யூஸ் நீங்கள் இதை கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக த எக்ஸல் ஷீட்டில் ஒரு ஃபார்முலா, சின்ன ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். யூ கெட் யுவர் டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். ஸோ ஹியர் என்ன இருக்கு, 4. Completion time is 4. Turnaround time which is nothing but the completion, how much time your process is in the processor. உன் process வந்து எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸருக்குள்ள இருக்குன்றதான் turnaround time. So here turnaround time which is nothing but the completion time minus arrival time. My completion time here is 4, arrival time is 0, so my turnaround time is 4. Here completion time is 7, arrival time is 1, 7 minus 1, 6. Completion time is 8, arrival time is 2, 8 minus 2, 6. Completion time is 10, arrival time is 3, 10 minus 3, 7. 15 minus 4, 11. Likewise, we can write all this turnaround time. So once we completed this turnaround time, we can find the burst time. We can find the waiting time. What is that waiting time? So how much time it sits idle? எவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன் without my work. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் burst time வந்து how much time you are required, turnaround time வந்து how much time you are in the ready queue, waiting state, எல்லாத்துலேயும் எவ்வளோ டைம் சேர்த்து நீ இருக்கியோ total time you are in the queue. ஸோ waiting time வந்து உன்னோட டோட்டல், நீ வந்து ஒரு 10 நிமிஷம் காலேஜுக்கு போகணும், 10 நிமிஷத்துல உனக்கு அந்த ஆக்டிவிட்டி முடியுது. பட் உனக்கு 5 minutes தான் டோட்டல் டைம் ஆகுது அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு. ரிமைனிங் 5 minutes இஸ் வெயிட்டிங் டைம். அதுதான் இங்க சொல்றோம். So waiting time is turnaround time minus burst time. 4 minus 4, 0. Likewise 6 minus 3. So you can find average. Just sum all those things and divided by 5 we'll get this
average turnaround time. So students, just take 1 minute and have this and try to fill up this, and again I am showing this. Just 1 minute. So இப்போ வந்து 11:50 in my 11:51 in my clock, 52க்கு நான் அடுத்ததா ஆரம்பிச்சறேன். Just those who wants to fill பண்ணுங்க ஒரு 1 minute. வெறும் தண்ணி தான் சார். இதுல இது ஃப்ளாஸ்க்ல இது வாட்டர் பாட்டில். ஸோ ஓகே, முடிஞ்சதா? அப்போ ஒரு நிமிஷம் இல்லை, கூடயே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 90 செகண்ட். மேடம், நீங்க தண்ணி குடிக்கணும்னா குடிக்க வேண்டியதானே, ஏன் எங்களுக்கு பிரேக் கொடுத்து கொள்றீங்க? என்ன பிள்ளைங்களா? ஐஸ்வர்யா பிடிப்புமா? ஐஸ்வர்யா போதுமா? அடுத்தது போயிடலாமா? எஸ் மேம். ஓகேம்மா, தேங்க்யூ டம். புரியுதா ஐஸ்வர்யா? இதுல போட முடியுதா? எஸ் மேம். ஓகே, உங்க காலேஜ்ல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பாங்க. குட், சூப்பர். ஸோ சரிம்மா, அடுத்து போயிருவோம். ஸோ இங்க ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு. அந்த எக்ஸல் ஷீட்ல நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ஸ்டாப் ஷேரிங் திஸ் டேப். ஓகே, மீட் வந்துருச்சு. ஸோ விண்டோ. So it is for FCFS. So next algorithm is first come first serve scheduling. In this first come first serve scheduling நம்ம முடிச்சிட்டோம். Next shortest job first scheduling. Shortest job first scheduling ஓட ஒரு wonderful nature என்ன அப்படின்னா, it can act on both preemptive as well as non-preemptive. What is preemptive and not non-preemptive? So preemptive na during execution it can come out. Non-preemptive during execution it won't come out. அதுதான். So SJF ரெண்டு மாதிரியும் இருக்கும். So during execution it can come out or it won't. So SJF is a preemptive and non-preemptive shell. It can act as both. அதுக்கப்புறம் இது how it is working based on its CPU burst time, it is arranged. After arranging the CPU burst time, it will going to the execution. If a process acquires CPU and the execution is going on, a new process with small CPU burst is enter na enagum, then the CPU is preempted from the current process and will give you further process. Simple. உன்னோட ஆக்டிவிட்டி you have to complete your work. ஆர் உனக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க் வந்து 5 minutesல கம்ப்ளீட் ஆகும். உன் ஃப்ரெண்ட் இஸ் ஹேவிங் அனதர் டாஸ்க், she can complete the task in 3 minutes. அப்ப நீ என்ன பண்ணலாம்? you can release your processor to her. since உனக்கு வந்து 5 நிமிஷம் டைம் ஆகும், அவ உன்னையோட சின்ன ப்ராசஸ் வச்சிருக்கா, அது 3 minutes தான் ஆகும் அப்படின்னா, so based on the length of CPU burst, shortest job first algorithm is working. Suppose the smallest job comes means the larger job have to
come out of the processor. இது வந்து preemptive SJF. Non-preemptive SJF எப்படின்னா once you acquired the processor, so நீ வந்து you won't wait for சின்ன ப்ராசஸ் வந்தா நீ வெளியே வர மாட்ட. This is the difference between preemptive SJF and non-preemptive SJF. So preemptive SJF la what we'll do, suppose shortest job comes, means so you have to come out from the processor. Non-preemptive shortest job வந்தாலும் நம்ம வந்து we won't come out. அதான் non-preemptive. So இதுல பேசிக்கா what we are doing, FCFS ல just அப்படியே போட்டோம் processor number, arrival time, burst time, then you will identify what is completion time, what is turnaround time, what is waiting time. இப்படி போட்டீங்க. So போடையில இங்க வரையில what we are doing, we are arranging the process in order. So இதுல I want to insist one more thing. So இங்க process 0 வந்து என்ன ஆகுது வரையில, அது வந்து process 1 is coming, it comes at 0, அதோட burst time வந்து it is 4. அது நான் என்ன பண்றேன், ஏன் P1 மேலேயே போட்டிருக்கேன், ஏன்னா அதுக்கு கீழே burst time 1 2 3 எல்லாம் இருக்கிற ப்ராசஸ் இருக்கு. P1 P2 is having 3 burst time, P3 is having 1 burst time, P4 is having 2 burst time. இதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கேல why I am arranging P1 first, then P3, P4, P2 and P5. ஏன் என்னோட ஆர்டர் எப்படி இருக்கணும், my order would be P3, P4, P2 and P1 அப்புறம் P5 இருக்கணும். ஏன் my order is differ than this. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷார்ட்டஸ்ட் ஜாப் இருக்காது ஃபர்ஸ்ட் செய்யும். ஷார்ட்டஸ்ட் ஜாப் இருக்க ஆர்டர்ல வில் அரேஞ்ச் அக்கார்டிங்லி, தென் வில் அலோகேட் தி ப்ராசஸர். இதுல நான் அப்படி பண்ணலையே. P1 முதல்ல போட்டேன், அப்புறம் என்னத்தை போட்டிருக்கேன், P3, then P4, P2 and P5 இப்படி போட்டிருக்கேன். why it is not P3, P4, P2 and P1 and P5? ஏன் இதை நான் பண்ணல? Can anyone reply? ஏன் நான் பண்ணல அப்படின்னா, why P1 வருது, P1 எப்ப when it is coming, arrival time 0, 0ல வருது. 0ல வரையில அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, it won't have any competitor. அதுக்கு காம்படிட்டரே இல்ல. P1 வரையில அதுக்கு வந்து ஒரு காம்படிட்டரும் இல்ல. அதனால அது என்ன பண்ணுது, it occupies the processor. அது வந்த நிமிஷம் யாருமே இல்ல, உடனே it holds the processor. இது processor hold பண்ணிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், so it immediately start executing. So it is what I am showing here is non-preemptive shortest job first scheduling. Non-preemptive shortest job scheduling இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், you can find the difference between waiting time வந்து உனக்கு FCFS இதே இதுல 3.8 இருந்தது அப்படிதானே. FCFSக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 3.8 இருந்தது. இங்க வரையில ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 3.4 இருக்கு. ஸோ வாட் இஸ் அவர் எய்ம், வி ஹாவ் டு ரெடியூஸ் தி waiting time. அதுதான் நம்ம scheduling criteria. So that only we are trying for many scheduling algorithms and we are using it. So இங்க வந்து என்ன ஆகுது, my waiting time is average waiting time is 3.4. So நான் என்ன சொல்றேன், so shortest job first அப்படின்னு now I am concluding. நான் இப்ப சொல்றத கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்க மாட்டேன், அது ஏன்றது you can identify. So here shortest job first, இதுவும் வந்து it is for non-preemptive scheduling. அடுத்த scheduling ஒன்று வருது, அந்த scheduling is called as priority scheduling. What is priority scheduling? The priority is assigned to each and every process. இப்போ நம்ம ஜெனரலா we used to discuss priority in this home. The first priority will go my thambi, then second priority myself, third priority is my father,
fourth priority goes to my mom. So யாரெல்லாம் கேக்குறாங்களோ எதெல்லாம் நடக்குதோ நடந்து முடிஞ்ச பிற்பாடு கடைசி priority will given to your mom. As a mom, I'm very much happy about that. At least last priority ஆவது அம்மா குடுக்குறீங்களேன்ட்டு. So here அதே மாதிரி processல we are assigning priority to each and every process. Priority 1, priority 2, priority 3, priority 4. இப்படி வரிசையா priority assign பண்ணிடுறோம். So highest priority will be getting its immediately. So highest priority யாருக்கு இருக்கோ that particular person will gets the processor immediately. So equal priority இருந்தா என்ன மேடம் செய்ய? Suppose your priority is having equal அப்படின்னா என்ன செய்ய? So equal priority will be scheduled in again FCFS order. So priority 2 process 2 and process 3 will be getting same priority. For example 2 அப்படின்னா அது ரெண்டுமே எது ஃபர்ஸ்ட் வந்ததோ based on that order it will get its turn. அதுக்கப்புறம் SJF is a simple priority algorithm. SJS is also one kind of priority algorithm. How it is a priority algorithm? Its priority is based on CPU burst time. Smallest CPU burst time இருந்ததுன்னா என்ன ஆகும்? It will get highest priority. So priority scheduling is nothing but we are assigning a priority. So based on their priority, each and every process gets its turn. So இதுல வந்து priority நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா the priority may be from 0 to n number. So நம்ம வந்து இனிஷியலா highest priority 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா highest 0 will be discussed as highest priority. இல்ல n வந்து highest ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா n will be fixed as a highest priority. So நான் இங்க வந்து for my convenient I am assuming 0 is a highest priority. So priority வந்து பேஸ் பண்ணி இங்க வச்சிடுறேன். அடுத்து வந்து priority scheduling இதுவும் அதே தான் SJF மாதிரியே தான் priority scheduling. It can be either preemptive or non-preemptive. When a new process arrives in the ready queue with lower priority, then non-preemptive SJF algorithm allow currently process to continue their execution. So non-preemptive என்ன பண்ணும்? Current process allow பண்ணிரும். Preemptive scheduling algorithm என்ன பண்ணும்? அது வெளியே வந்துரும். If the new process has the higher priority, then preemptive SJF scheduling algorithm preempt the currently running process and assign the CPU to new process. So this is the priority scheduling. Actually we have discussed first come first serve scheduling. Then we discussed SJF scheduling, shortest job first. Then we have discussed third scheduling, priority scheduling. So your FCFS, first come first serve, is a non-preemptive scheduling. Once it gets the processor, it won't released. அதுக்கு அடுத்து நம்ம we are discussing two scheduling algorithm. One is priority scheduling and another one is shortest job scheduling algorithm. In this priority scheduling and shortest job scheduling, we may have either preemptive scheduling or non-preemptive scheduling. So you are aware that preemptive scheduling means you can come out in between your execution. Non-preemptive means you cannot release your processor until you complete your execution. So this is the priority scheduling and SJF scheduling. So here I'm convey to one thing to you. So in the starvation வந்து நிறைய PSU questions and TNPSC questionலயே 2-3 தடவை we have got. So in this priority scheduling, what it is suffer from starvation. So nowadays during this COVID, we might have heard about starvation. More number of people are starved for their food, meaning that so we are request of processor, but the request won't release. Since a lower priority process always will not
given to the processor. So why the starvation coming? The starvation problem leads to indefinite blocking of a process due to low priority. So suppose the priority is low means sometimes it never gets its turn. So that is called as starvation. The process waits for its execution, but it never allocate processor. That is called as starvation. So every time higher priority process acquires CPU and lower priority process is still waiting in the waiting queue. So it have to wait in the waiting queue. Again, it can be solved with one solution called aging technique. To overcome this, the aging technique gives us a solution for the starvation. So how it can be overcome? So we can increase the priority of a process that was waiting in the system for a long time. So simplest solution is how we can solve the starvation. Suppose if we are giving some food to the starved people, they will be happy and they will get their food. Similarly, suppose one process is waiting for processor for a long time, it may starve for a processor. Once we increase the priority of a process, so it can get its turn. So priority scheduling, we can have two priority scheduling: non-preemptive priority scheduling and preemptive priority scheduling. So in this preemptive priority scheduling and non-preemptive generally priority scheduling or suffers from starvation. So to avoid starvation, we are having one technique called the aging. So aging means just increase the priority of a process over a period of time. Suppose it is available in 10 minutes, you can increase the priority from 5 to 4. Suppose over a period again 5 minutes, it can be increased from 4 to 3. What I told to you in the beginning of this priority scheduling, 0 is having a highest priority. So suppose the priority of a particular process 5, it never gets its turn, means we have to push the priority 5 to 4. Even if it is not getting after 5 minutes, again I am pushing it from 4 to 3. Even again I am not getting, means I am pushing it from 4 to 3, 3 to 1, and till 0 I can push it. So 0 is the maximum priority. Once it reaches 0, immediately it will get its turn. So this is the priority scheduling. So in your scheduling, first come first serve scheduling, you are getting 4.8, and your SJF you are getting 4.3 as a average waiting time. So here in your priority scheduling, you are having 4.4 waiting time. So here for problems, we assume time unit, either it may be a millisecond or second, any time unit. So this so only difference you can view here is first, so what in the SJF we are doing, we just rearrange the process according to its size. Smallest task get its turn first, then next biggest, then next biggest, then next biggest, and so on. But here in the priority, I am explicitly assigned priority. Either the operating system assign the priority, or even in the supervisor mode we can assign the priority. In general, the operating system, we can have two modes. One is user mode and another one is kernel mode. In the kernel mode, it may be in the supervisor rights. In the supervisor rights, you can give priority. So here I am having this process 0. P2 is having a priority 0, and P3
P3 is having a priority 2 and P5 is also having a priority 2. P4 is having a priority 4. So P4 will be comes last. Then P1 again the same thing, SJF and priority scheduling at the time arrival of P1. No one is there to compete, so it immediately gets its processor, so it won't wait for any time. Upper P2, P3, P5 and P4 it's getting its turn, so you can calculate the burst time. It is given in the problem. And completion time, you can take the completion time from the Gantt chart. Then you can find turnaround time and waiting time. So here in this completion time, so completion time, how you are taking the completion time? So actually in the Gantt chart, you are having process number. In that above the process number, I am writing what I am writing, burst time. How much time it is required to complete this task is generally called as burst time. And the next I'm having in the bottom of the Gantt chart, each and every process I'm having two portions, starting and ending. Starting when it is submitted and ending when it is completed. So completion time you can directly get it from the Gantt chart. P1 finishes 4, P2 7, completion time 7, P3 completion time 8, P5 completion time 13, P4 completion time 15. So in this case, what you have to do, just write completion time in this column. Then you know that turnaround time is the completion time minus arrival time. So turnaround time, which is nothing but the completion time minus arrival time. So you just subtract this completion time column to arrival time column, you will get a turnaround time. Then you have to identify the waiting time. Waiting time, which is nothing but your turnaround time and burst time. You just subtract this column, turnaround time column to burst time column, you will get waiting time. So waiting time for priority scheduling is 4.4. That's all. This is the simple priority scheduling. So students, don't worry about understanding of these problems. Just write your problem, write the arrival time, write the burst time. After writing the burst time, prepare a Gantt chart. Gantt chart, in that you just write how many process you are having. Put a process in that. Just write your excuse me. Write your burst time in the in above the Gantt chart and write completion time below the Gantt chart, so you can easily take out the completion time, turnaround time and waiting time. Just sit in 10 minutes and have the same problem and first solve for FCFS, then SJFS and priority scheduling. Since FCFS, we don't give any criteria, just first comes first serve. What order it is coming, it solve first. So once you understood the FCFS, immediately you can solve SJF and you can solve the priority scheduling. The last scheduling algorithm we are going to discuss is round robin scheduling algorithm. Actually, round robin scheduling algorithm mainly used for time sharing system. Actually, currently Linux operating system is using round robin scheduling algorithm. So we are giving some time slot, like how your mother is solving the remote in your home. So you will get 10 minutes and your brother will get 10 minutes and your father will get 10 minutes. The problem solved. Similarly, so we are not giving any priority to any process. Everyone will be treated equally. So each and everyone gets its turn. And once the 10 minutes was over, suppose if you want to again watch your TV more than 10 minutes, again
second round will come. So you will get another 10 minutes. Suppose if you finish your 5 minutes watching TV, you bored, so mommy, I don't want my remote, so you can hand over the remote to your brother or sister. This is the way round robin scheduling is working. So each and everyone is having its own time quantum. Suppose the first time it cannot complete, second round will come. In second round, if all the process won't come complete, then third round will come. In third round, some of the process completes means, and the fourth round, the rest of the process will compete. Rest of the process will get its turn. ஸோ சிம்பிளா ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் என்ன அப்படின்னா, நீ 4 ப்ராசஸ் இருக்கு, 4 ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாக்குது முடியல, செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாக்குது முடியல, தேர்ட் ரவுண்ட்ல வரையில 2 ப்ராசஸ் முடியுது, P1ம் P3யும் முடிஞ்சிருது, P2ம் P4ம் இருக்குன்னா ஃபோர்த் ரவுண்ட் வரையில P2 and P4 will be there since P1 and P3 completes its task. இதுதான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். So round robin scheduling ஒண்ணுமே கிடையாது. It's maintain a FIFOQ. Whenever the process completes its, whenever the process utilizes its processor, again it goes to the tail of the ready queue. Similarly, it will complete. So new ready queue. Now ready queue as a FIFOQ, the new process will add to the tail of the ready queue and process is removed from the head of the queue. CPU select a process from ready queue, set a timer. After completing a time quantum, the process will be preempted. Does not matter it is completed or not. If the process not finished, it will add in the tail of the queue and CPU select new process. So you can understand from the last 2 points, after completing a time quantum, the process will be preempted. Doesn't matter it is completed or not. And the last point, if the process not finished, it will add in the tail of the queue and CPU select new process. This is the round robin scheduling. So adala vandu I am having so round robin scheduling vandu what you have to do, you have to write the process arrival time, burst time and completion time. So you can feel the Gantt chart difference over here. So P1, P2, P3, P4, P5, again P1 coming. So P2, P3. Yeah, why P3 and P4 is not here? P3 is required only 1 burst time and P4 is required 2 burst time. So it won't compete again. So first round lay mudinjirudhu. Adu second round competition ku adu varave illa. So second round competition la what all the fellows are there? P1, P2, P5. Then third round competition ku P1 and P2 varla, P5 mattum dhaan varudhu. It requires only 1 millisecond, 1 time quantum for another process. So here you might have see the completion time of P1. P1 enga mudiyudhu? It completes at 11th second. And P2 completes only at 12th. P3 is completed at 5th second. P4 is completed at 7th. And P5 is completed only at the end, 15th. So here average turnaround time is 5. So rest of the SJF, FCFS, SJFS and priority we are having 4 point something. But here the round robin scheduling algorithm, it is having 5 time units. So students, it's a round robin scheduling algorithm. First draw a Gantt chart and allocate your time quantum. If it is first your time for this problem, I am assuming time quantum is 2. If it is 2 over, then you will get another. Similarly, you will get the turn to another process. So finally, you can fill this completion time. You can identify turnaround time. You can identify waiting time over here.
And the last scheduling algorithm is multi-level queuing, multi-level queue scheduling. So what is multi-level queue scheduling? Actually, in the FCFS or SJF or priority, whatever scheduling algorithm you are using, you are having only one scheduling queue. But in multi-level queue scheduling, we are maintaining more than one queue. Sometimes we may have a foreground process and background process. Similarly, we can have more than one queue, and each and every queue we may have several scheduling algorithms. So here, multi-level queue scheduling based on response time requirement, and some process require a quick response by the process. Some process can wait. So similarly, something may be foreground process and something may be background process. Some process may be higher priority, lower priority. So similarly, we can separate the process according to our need, not based on foreground or background or priority, or whichever we feel convenient, we can have a priority. Each and every queue may have, it can follow several scheduling algorithm its own. So with this CPU scheduling algorithm is over. So scheduling algorithm, we have discussed 5 scheduling algorithm. So first come first serve scheduling, shortest job first scheduling, priority scheduling, round robin scheduling, multi-level queue scheduling. So in this, just for scheduling, you will get problem. So in this, what you have to do, you have to take one problem, and with that problem, you just try to solve all the scheduling algorithm. One problem, solve all the scheduling algorithm. So you can easily understand what the FCFS, what SJF is doing, how priority scheduling is working, and what is the round robin scheduling algorithm. Similarly, you can use the and you can practice your way. So that's all about scheduling algorithm. So I'm having one more topic called threads. I just go in a glimpse faster manner, since you can easily understand threads. Threads is a miniature of your processor, nothing but thread with just a miniature of your processor. So why we are having process thread? So in general, suppose if you are having a task, if you are dividing your task into 4 or 5 subtasks, assigning each task to somebody, and you can combine the result together, you can easily complete the task. So that is the easy resource sharing. So suppose if you are having a task, you are dividing the task to more than one, means you share their response. They are responsive to more than one, and you can increase the economy, and you can utilize the multiprocessor architecture. So why we are going for threading? Thread which is nothing but a miniature of a processor. Tiny process will be called as thread. Why we are going for thread? To increase responsiveness, to share the resource and increase the economy and utilize the multiprocessor architecture. For this process we are using. So in general, the thread will be called a single threaded process and multi-threaded process. So in the single threaded process which is very similar to, you are having one process will be assigned to one thread. Multi-threaded process, one process will be assigned to more than one process will be assigned to more than one thread. So idhula process enna, each and every process may have code, data, file, register, stack, these segments. Similarly, if you are using multi-thread, so you are having only registers and stack may be differ, but you can share code, data and file. Using this diagram, you can feel the difference between process and thread.
process now you should have separate code, separate data, and separate file for everything. Why I told the responsiveness, why I told the economy, only because of this. I can use the same code, same data, and same file for more than one thread. Suppose if I am not separating this process into thread, if I am using several process, then I have to submit, I have to create code, I have to create data, I have to have a separate file for each and everything. So avoid that. To increase the multiple processor nature or architecture, I can have this thread concept. So in this, what I can do, I can have same code, same data, and same file for my thread, all threads. Suppose I am if you are having single thread, it's very similar to your process, single process. If you are having multi-thread, so it will be give more result to you. So adula thread layum vanda idu single threaded and multi threaded irukku. Another classification, you can have user thread and kernel thread. Generally in Windows we are using user thread, that is Windows 32 thread, and Java we are having, and POSIX thread also a example of user thread. And kernel thread, it is used for OS kernel. So here we are having several Windows XP, Linux, Mac OS, and Linux we are having true 64 thread kernel thread. So this is the multi-thread model. Single thread one to one, multi-thread la namakku many to one irkalam, illa many to many irkalam. Many to many user thread may have only one kernel thread. Illati many user thread may linked with many kernel thread. One to one, one user thread will be controlled by one kernel thread. So இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல சிஸ்டம் கால்ஸ் அதையும் சொல்லிடுவா மேடம். மேம் முடிச்சுக்கவா இல்ல ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும், இல்ல சிஸ்டம் கால்ஸ் recap பண்ணிரவா? ஓகே 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 மேம். ஓகே students, once again I would like to convey my thanks to you all. ரொம்ப பேஷண்டா இருந்தீங்க. ஸோ இடையில நான் சொன்ன மாதிரி தான், எய்தர் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் மை கிளாஸ் ஃபுல்லி ஆர் எல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதர்வைஸ் புரியாம இருக்கலாம். நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் மை கிளாஸ் தரோலி. மெயின் திங், யூ ஜஸ்ட் whatever you are studying, whenever you are studying, just correlate the subject with what we are really have. What I told to you, like priority, your mother, your sister, your brother. Similarly, we can easily correlate the thing and we can store. இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் ஆகி போயிரும்னா, சில சமயம் அம்மா அக்கா priority நான் தான் ஞாபகத்துல இருக்குமே தவிர ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஹவு ப்ரையாரிட்டி ஒர்க்ஸ்ன்றது மறந்து போயிடும். ஸோ ஹியர் இன்னைக்கு நம்ம மெயினா படிச்சது வந்து ப்ராசஸ், threads, and process related activity and CPU scheduling. So உங்க CPU scheduling வந்து it's excellent one for problem. ஸோ இங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுதான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் with just makes the interaction between user, software and hardware. It's without operating system you cannot imagine computer. Operating system இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒன்றும் கிடையாது. just a dump machine. You cannot use it for any purpose. So இது என்னெல்லாம் பண்ணுது, what it can do, it can get input from you and it can respond to you. ஒரு டச் ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க, மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, டச் மொபைல்ல நீ டச் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அது என்ன பண்ணுது, யூடியூப் ஆப்குள்ள போகுது. சப்போஸ் இஃப் யூ ஆர் டச்சிங் யுவர் யூடியூப் ஆப், இட் ஓபன்ஸ் தி யூடியூப் ஆப். தென் யூ கேன் டைப் சம்திங். அந்த டைப் பண்ணல என்ன ஆகுது, என்ன whatever you want to search, you can search either through channel name or through some search name based on this. So based on search, the touch operating system, Android or iOS or Mac or these operating systems are working.
அப்புறம் மெயினா பீயிங் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் வி ஹாவ் டு லேர்ன் பியாண்ட் திஸ் பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ ரிசோர்ஸ் மேனேஜர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ ரிசோர்ஸ் மேனேஜர் which manage all the resources which connected to your machine in a better and efficient manner. அது வந்து ரெண்டே விஷயம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக்ஸ் us convenient and operating system makes us efficient. So memory management, storage management, everything will be handled by operating system, and we are having so many kinds of operating system. Once the Microsoft coming into picture, every layman can use a machine for computer for any kind of process. So process is just or a entity which holds all the information about the process. Then scheduling, suppose if you want to use more than one process at a time, so we have to schedule it. So that thing is handled by scheduler, and we are having we have to decrease the turnaround time, waiting time, and response time, and we have to we have to maximize the turnaround time and CPU utilization time, and we have to minimize correct தான் சொல்லிருக்கேன். Sorry. We have to minimize turnaround time, waiting time, and response time, and we have to maximize throughput and utilization. And we have discussed first come first serve algorithm, SJF algorithm, priority scheduling, round robin scheduling, and multi-level multi-level queue, and we are also having multi-level feedback queue, and we have discussed problem for FCFS, SJF, priority scheduling, and round robin scheduling. Multi-level queue வந்து it can follow any one of the scheduling discussed above. Again thread வந்து just miniature of process, so it to increase the responsiveness to resource sharing, we are using the thread. ஸோ ஆக்சுவலி சிஸ்டம் கால் ஒன்று போட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம்.